அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேஜ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ப்ரிப்போசிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கக்கூடியதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ரிப்போசிஷன் ஒரு வாக்கியம் அமைக்கிறதுல மிக முக்கியமான ரோல்ஸை ப்ளே பண்ணுறது அப்படின்றதும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இந்த ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ண சென்டென்ஸ் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய சென்டென்ஸ், அந்த இடம், நேரம் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு எப்படி இந்த ப்ரெப்போசிஷன் யூஸ் ஆகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த ஒரு காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு கால் இந்த சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோ இங்கிலீஷ் சம்பந்தப்பட்டது நான் போட்டாலும் உங்களுக்கு அதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாமா? ப்ரெப்போசிஷன்ஸ். இந்த ப்ரெப்போசிஷன்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன், ஆன், அட் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதை பேஸ் பண்ண முதல் வார்த்தை நம்ம பார்க்கக்கூடியது அட். அட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கும் போது அட் அப்படின்றது எப்படி வருது அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். மை ஹவுஸ் இஸ் அட் ஆவடி. அட் அப்படின்றது எங்க இருக்கு? ஆவடியில இருக்கு. ஆவடி அப்படின்றது சென்னையில ஒரு மிக முக்கியமான ஒரு மாநகராட்சி. இப்போ என்னோட வீடு ஆவடியில இருக்கு அப்படின்றத நான் எப்படி சொல்லலாம்? மை ஹவுஸ். மை ஹவுஸ் அப்படின்றது என்னுடைய வீடு. மை அப்படின்றது என்னுடைய, ஹவுஸ் அப்படின்றது வீடு. என்னுடைய வீடு எங்க இருக்கு? இஸ் அட் ஆவடி. ஆவடியில் இருக்கிறது. எங்க இருக்கு? எதில் இருக்கிறது? ஆவடியில் இருக்கிறது. என்னுடைய வீடு ஆவடியில் இருக்கிறது. இப்போ என்னுடைய வீடு வந்து என்ஜிஓ காலனியில் இருக்கு அப்படின்னா என்னுடைய வீடு என்ஜிஓ காலனியில் இருக்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? மை ஹவுஸ் இஸ் அட் என்ஜிஓ காலனி. அப்ப எந்த ஒரு இடத்தை நீங்க வந்து குறிப்பிட்டு சொல்றீங்களோ அந்த இடத்துல இந்த அட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். மை ஹவுஸ் இஸ் அட் ஆவடி அப்படின்றது என்னது? என்னுடைய வீடு ஆவடியில் இருக்கிறது அப்படின்றத குறிக்கும். நீங்க ஆவடிக்கு பதிலாக அம்பத்தூர் போட்டுக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை போட்டுக்கலாம். நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். அந்த எதில் இருக்கிறது அதை குறிக்கிறது தான் இந்த அட் அப்படின்ற இந்த ஒரு ப்ரிப்போசிஷன் அது குறிக்கும். அடுத்து நேரம், டைமை பேஸ் பண்ணி, நேரத்தை பேஸ் பண்ணி ப்ரிப்போசிஷன் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, தி ரிசப்ஷன் ஸ்டார்டட் அட் 6 PM. இப்போ அந்த ரிசப்ஷன், அந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியானது முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டட் அப்படின்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ? அட் 6 PM அப்படின்றது சாயந்தரம் 6 மணிக்கு. PM அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் 6 மணி. 6 PM அப்படின்றது ஈவினிங் 6 மணியை குறிக்கும். ஏஎம்னா 6 AM காலையில் 6 மணி. பிஎம்ன்றது ஈவினிங் 6 மணி. இப்போ இந்த இடத்துல அட் அப்படின்றது எந்த நேரத்தில்? 6 மணி அளவில். அந்த குறிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் இந்த ப்ரிப்போசிஷன் வந்து அட். The reception started at 6 PM அப்படின்றது தமிழாக்கம் சொல்லுங்க பார்ப்போம். வரவேற்பு நிகழ்ச்சியானது 6 மணிக்கு தொடங்கிவிட்டது. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது 6 மணி அளவில் தொடங்கிவிட்டது. Started is about to start அப்படின்றது என்னது? is about to start அப்படின்றது தொடங்கவிருக்கிறது. Started அப்படின்னா ஆல்ரெடி தொடங்கிருச்சு, past tense. The reception started at 6 PM னா அந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது 6 மணிக்கே தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தமிழாக்கம். அடுத்து இன். இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் இடத்தில் எந்த இடத்துல கரெக்டா வருதுன்றது இந்த சென்டென்ஸ் மூலமா பார்த்துருவோம். தி பாய்ஸ் ஆர் இன் தி கிளாஸ். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க. எதுக்குள்ள இருக்காங்க? கிளாஸுக்குள்ள இருக்காங்க. தி பாய்ஸ் அந்த பையன்கள், அந்த மாணவர்கள் சொல்லலாம், தி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம், இல்ல பாய்ஸ் அந்த பையன்கள் ஆர் இன் தி கிளாஸ். எதுக்குள்ள இருக்காங்க? கிளாஸுக்குள்ள இருக்காங்க. உள்ளதான கிளாஸுக்குள்ளதான் நம்ம இருக்க முடியும். தி பாய்ஸ் ஆர் இன் தி கிளாஸ் அப்படின்னா அந்த பையன்கள் வகுப்பறைக்குள் இருக்கிறார்கள். தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி கிளாஸ். இதற்குடைய தமிழாக்கம் என்னது? அந்த மாணவர்கள் வகுப்பறைக்குள் இருக்கிறார்கள். அந்த உள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் இன். எதற்குள்? வகுப்பறைக்குள். வகுப்பறை அப்படின்றது கிளாஸ், இன் அப்படின்றது உள். அப்போ அந்த உள்ளே அப்படின்றதா இன். அந்த உள்ளே அப்படின்ற இன் என்னது? அதுவும் இங்கிலீஷ்ல ப்ரிப்போசிஷனை தான் குறிக்கும். அடுத்து நேரம், டைம். அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ல ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். CM will visit in June. CM அப்படின்றது சீஃப் மினிஸ்டர். இப்போ சிஎம் எப்பப்பா வராரு அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் ஜூன் மாதம் வருவார். எங்கே வருவார் நீங்கள் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு CM will visit
பெரம்பூர் அப்படின்னா பெரம்பூரை ஜூன்ல விசிட் பண்ணுவாரு. சரியா? பெரம்பூரை ஜூன்ல விசிட் பண்ணுவாரு. பெரம்பூர் அவருடைய தொகுதி. ஸோ அதனால பெரம்பூரை ஜூன்ல விசிட் பண்ணுவார். இல்லை நீங்க அப்படியே பிளெயினா போடணும் அப்படின்னா சிஎம் வில் விசிட் இன் ஜூன். சிஎம் சீஃப் மினிஸ்டர் எப்போ விசிட் பண்ணுவாரு? ஜூன் மாதம் விசிட் பண்ணுவாரு. ஜூன் மாதத்தில் விசிட் பண்ணுவாரு அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அடுத்து ஆன். ஆன் அப்படின்றது இடத்தை பேஸ் பண்ண ஒரு ப்ரிப்போஷன். அதனுடைய சென்டென்ஸ் பார்த்துருவோம். He is sitting on the wall. He அப்படின்றது என்னது? இந்த இடத்துல அவன். அவன் is sitting on the wall அப்படின்றது என்னது? மதில் மேல். வால் அப்படின்றது நமக்கு தெரியும், மதில் சுவர்ன்றாங்க இல்லையா? மதில் இல்லைன்னா மதில் சுவர் மேல். மதில் சுவர் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இல்ல அமர்ந்திருக்கிறான், எப்படி வேணாலும் போடலாம். அமர்ந்திருக்கிறான், அவன் மதில் மேல் அமர்ந்திருக்கிறான் அப்படின்றதுதான் he is sitting on the wall. he அப்படின்றது அவனை குறிக்கும். he அப்படின்றது ஒரு pronoun, subjective pronoun. is sitting அப்படின்றது உட்கார்ந்துட்டு இருக்கான், அமர்ந்து கொண்டிருக்கிறான். அமர்ந்து கொண்டிருக்கிறான் உட்கார்ந்துட்டு தானே இருக்கான். ingன்றது continuous tense. he is sitting அப்படின்றது அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். எதன் மேல்? on அப்படின்றது மேல். இந்த இடத்துல on அப்படின்றது என்னது? மேல். சுவற்றின் மேல், மதில் சுவற்றின் மேல். அவன் மதில் சுவற்றின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அமர்ந்து கொண்டிருக்கிறான். he is sitting on the wall அப்படின்றது அவன் மதில் சுவற்றின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறான். எப்பவுமே ing வந்தா present continuous, நிகழ்கால தொடர்ச்சியை குறிக்கும். அப்ப அமர்ந்து கொண்டிருக்கிறான் வரணும். சரிங்களா? அவன் மதில் சுவர் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறான் போட்டுக்கோங்க. அமர்ந்து கொண்டிருக்கிறான் போட்டுக்கோங்க. அடுத்து நேரத்தை குறிக்கும் போது, நேரத்தை குறிக்கும் போது அந்த இடத்துல ஆன் அப்படின்றது மேலே அப்படின்னு நம்ம பார்த்தோம். நேரத்தை பேஸ் பண்ணி ஆன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். they will call you on Monday. அவர்கள் உன்னை திங்கட்கிழமையில் அழைப்பார்கள். திங்கட்கிழமையில் அழைப்பார்கள். அவர்கள், they அப்படின்றது அவர்களை குறிக்கும். they அப்படின்றது அவர்களை குறிக்கும். will call you அழைப்பார்கள். எப்போ அழைப்பார்கள்? திங்கட்கிழமையில் அழைப்பார்கள். திங்கட்கிழமை இன்னும் வரல. அப்போ will அப்படின்றது என்னது? future tense. will அப்படின்றது என்னது? எதிர்காலத்தை குறிக்கும் போது நிச்சயமாக அது வில்லா மட்டும்தான் இருக்க முடியும். அவர்கள் உன்னை திங்கட்கிழமையில் அழைப்பார்கள். திங்கட்கிழமை இன்னும் வரல, அப்போ அதனால will அப்படின்றது. they will call you on Monday. they will call you on Monday அப்படின்றது அவர்கள் உன்னை திங்கட்கிழமையில் அழைப்பார்கள். அப்ப நீங்க சாட்டர்டே போட்டுக்கலாம், இல்ல அடுத்து வர நாள், அதாவது அதுக்கு முந்தின நாள் கிடையாது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாள் நீங்க போட்டீங்கன்னா they will call you on Monday, இல்ல they will call you on Tuesday. அது நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்படிதான் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும். அடுத்து from அப்படின்ற இடத்தை பேஸ் பண்ண சென்டென்ஸ் பார்த்துருவோம். this bus is coming from Madurai. this bus is coming from Madurai அப்படின்றதனுடைய தமிழாக்கம் என்னது? இந்த பேருந்தானது. நோட் பண்ணிக்கோங்க. this bus அப்படின்றது இந்த பேருந்தானது. is coming from Madurai அப்படின்றது மதுரையிலிருந்து வருகிறது. சொல்லுங்க. this bus is coming from Madurai அப்படின்றது என்னது? இந்த பேருந்தானது மதுரையிலிருந்து வருகிறது. இங்கிலீஷ்ல வருகிறது மதுரையிலிருந்து வராது. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் மாத்தி தான் வரும். this bus is coming from Madurai அப்படின்றது இந்த பேருந்தானது மதுரையிலிருந்து வருகிறது அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அடுத்து the examination starts from 10 AM. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படின்றது இந்த from அப்படின்றது இடத்தை. இப்போ இந்த இடத்துல டைமை பேஸ் பண்ணி பார்ப்போம். the examination starts from 10 AM. எக்ஸாம் அதாவது பரீட்சையானது 10 மணியிலிருந்து தொடங்குகிறது. அப்போ இருந்து, அதிலிருந்து அப்படின்றது தான் இந்த from அப்படின்றது. இருந்து அப்படின்றது தான் என்னது? எதிலிருந்து, அதிலிருந்துன்றாங்களே, அதுதான் இந்த from அப்படின்ற இந்த ஒரு ப்ரிபோசிஷன் ஆனது குறிக்கும். இந்த பேருந்தானது மதுரையிலிருந்து வருகிறது அப்படின்றதும் from தான். இந்த பரீட்சையானது 10 தொடங்குகிறது அப்படின்றதும் from தான். அந்த பேருந்தானது மதுரையிலிருந்து வருகிறது அப்படின்ற சென்டென்ஸ் என்னது? the bus is coming from Madurai. இந்த பேருந்தானது மதுரையிலிருந்து வருகிறது. இதே நேரத்தின் அடிப்படையில் பார்க்கணும்னா the examination starts from 10 AM. இந்த பரீட்சையானது 10 மணியிலிருந்து தொடங்குகிறது. அப்ப இருந்து அப்படின்றத இந்த from அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையானது குறிக்கும். இது ஒரு முக்கியமான ப்ரிபோசிஷன். அடுத்து
டு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இடத்தின் பேஸ் பண்ணி பார்த்துருவோம். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் எங்க போறேன், டு அதுக்கு போறேன் அப்படின்றாங்க இல்லையா. ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கேன். எதற்கு சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த டு எதற்கு, பள்ளிக்கு. ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல்னா நான் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ் அப்படின்னா நான் வேலைக்கு, அதாவது நான் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். நான் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறேன்னா ஐ ஆம் கோயிங் டு காலேஜ் அப்படின்றது. எதுக்கு போற, டு டு வேர், எங்க, எதுக்கு அப்படின்றது, அதுக்கு தான் அந்த டு ஆன அந்த ஒரு ப்ரெபோசிஷன் குறிக்கும். இது நேரத்தின் அடிப்படையில் டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். தி டைம் இஸ் நவ் 5 minutes to 1. 1 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இது எப்படி சொல்லுவீங்க? இப்போ 1 மணி ஆக யாராவது உங்ககிட்ட நேரம் கேட்குறாங்க, 1 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு, இது எப்படி சொல்லுவீங்க? தி டைம் இஸ் நவ் 5 minutes to 1. 1 மணி ஆகுவதற்கு 5 நிமிடங்கள் இன்னும் இருக்கிறது அப்படின்னு தான் தி டைம் இஸ் நவ் 5 minutes to 1. இந்த இடத்துல 2 ஆனது 1 மணி ஆகுகிறதுக்கு, 1 மணி ஆவறதுக்கு 5 நிமிஷம் இருக்குன்றது குறிக்கும். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. தி டைம் இஸ் நவ் 5 minutes to 1 அப்படின்றது என்னது, 1 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்து சின்ஸ். சின்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பத்திலிருந்து அப்படின்றாங்க இல்லையா, இந்த கால அளவிலிருந்து இருக்கிறது. இந்த இடத்துல we have been living in this house since 2006. நாங்கள் இந்த வீட்டில் 2006ஆம் ஆண்டில் இருந்து வருகிறோம். சின்ஸ்னா அப்போதுலேருந்து இருக்கோம்ப்பா. இப்போ நீங்க ஹோட்டல்ல கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த நகை கடை வந்து 1896 இருக்கு. உம்முடி பங்கூரு ஜுவல்லரின்னுவாங்க, அதுக்கப்புறம் எல்கேஎஸ், இந்த மாதிரியான பல நகை கடைகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பழைய காலத்துடைய ரெஸ்டாரண்ட்ஸ் சின்ஸ் 1992 1992ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. முடிக்கல, மூடல, இன்னும் செயல்பட்டு வருகிறது அப்படின்றத அந்த சின்ஸ் ஆனதை குறிக்கும். அதை பேஸ் பண்ண சென்டென்ஸ் நான் சொல்லிட்டேன். we have been living in this house since 2006 னா நாங்கள், வீன்றது நாங்கள், have been னா இருந்துட்டு இருக்கோம், living in this house வாழ்ந்துட்டு இருக்கோம், since எப்பத்துல இருந்து, 2006ல இருந்து. நாங்கள் இந்த வீட்டில் 2006ஆம் ஆண்டிலிருந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதான் we have been living in this house since 2006. நீங்க எந்த வருஷம் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, we have been living in this house since 2006 அப்படின்னா நாங்கள் 2006ஆம் ஆண்டில் இருந்து இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க வீடு எத்தனை வருஷம் பழசுன்றதை பேஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். யாராவது உங்ககிட்ட எத்தனை வருஷமாப்பா இங்க இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? we have been living in this house since 2006 இல்ல we have been living in the house since 2016. நீங்க எந்த வருஷம் வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து till. till அப்படின்றது எதுவரை அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் அந்த till, TILL அப்படின்ற அந்த ஒரு preposition ஆனது குறிக்கும். இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்ப்போமா? this shop will be kept open till 9:30. எதுவரை? 9 மணி வரை. this shop அப்படின்றது இந்த கடையானது. this shop அப்படின்றது தமிழ்ல என்னது? இந்த கடையானது will be kept open எதுவரை திறந்திருக்கும்? till 9:30 9:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த கடையானது சுமார் 9:30 மணி வரை திறந்திருக்கும் அப்படின்றது தான் என்னது? this shop will be kept open at 9:30. நீங்க எந்த மணி வேணாலும் போட்டுக்கலாம். this shop will be kept open till 6:30 PM அப்படின்னா இந்த கடையானது 6:30 அதாவது ஈவினிங் 6:30 மணி வரை திறந்திருக்கும் அப்படின்றது. this shop will be kept open till 9:30 அப்படின்றது தான் இந்த கடையானது இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். எது வரை அப்படின்றது தான் இந்த till அப்படின்ற இந்த ஒரு ப்ரிபோஷன் ஆனது குறிக்கும். சரிங்களா? till அப்படின்றது எதுவரை அப்படின்ற அந்த கேள்விக்கு உபயோகப்படக்கூடிய மிக முக்கியமான ஆங்கில ப்ரிபோஷனை குறிக்கும். அடுத்து until. until until அப்படின்ற பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்ப்போம். let us wait until the rain stops. இப்போ மழை நிற்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
எது வரைக்கும் வெயிட் பண்ணும்? மழை மொத்தமா நிக்கிற வரைக்கும் நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து ஓரஞ்சாரமா நிற்போம் அப்படின்றது நீங்க எப்படி சொல்வீங்க? let us wait until the rain stops. சொல்லுங்க. let usனா நாம என்ன பண்ண போறோம்? வெயிட் பண்ண போறோம். எது வரைக்கும் வெயிட் பண்ண போறோம்? மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறோம். let us wait until the rain stops அப்படின்னா நாம் மழை நிற்கும் நேரம் வரை காத்திருப்போம் அப்படின்றதா let us wait until the rain stops. சொல்லுங்க. let us wait until the rain stops அப்படின்னா மழை நிற்கும் வரை நாம் காத்திருப்போம் அப்படின்றது தான் let us wait until the rain stops அப்படின்றது. அடுத்து off, off. இந்த off பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். this is the house of Mr. Mohan. இந்த வீடானது மோகனுடையது, மிஸ்டர் மோகனுடையது. நீங்க யார் பேர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த வீடு யாருடையது? அவருடையது. அதை குறிக்கக்கூடிய அந்த ஒரு இணைப்பு ப்ரிபோஷன் தான் ஆஃப். இந்த வீடானது அவருடையதுப்பா. அப்ப அவருடையதுன்னு சொல்றதுக்கு எது உபயோகப்படும் இந்த இடத்துல? ஆஃப் அப்படின்ற ஓஎஃப், ஆஃப் என்ற இந்த ப்ரிபோஷன் ஆனது ஒரு வாக்கியத்தில் உபயோகப்படும். திஸ் ஹவுஸ், this is the house of Mr. Mohan. This is the house of Mr. Mohan. This is the house of Mr. Suresh. This is the house of Mr. Ramesh. நீங்க எந்த வார்த்தை வேணாலும் இதை அடுத்த போட்டுக்கலாம். இந்த வீடானது மோகனுடையது, இந்த வீடானது சுரேஷனுடையது, இந்த வீடானது ரமேஷனுடையது. நீங்க எந்த சென்டென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். This is the house of Mr. Suresh. This is the house of Mr. Ramesh. This is the house of Mr. மோகன். எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். யாருடையது அப்படின்னு குறிக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு ப்ரெப்போஷன் தான் ஆஃப் அப்படின்றது. அந்த யாருடையதுன்னு குறிக்கிறது இந்த ஆஃப் அப்படின்றது போட்டாதான் அந்த யாருடையதுன்ற அடுத்த வார்த்தையை நம்மளால போக முடியும். அடுத்து ஆஃப், ஓஎஃப்எஃப், ஆஃப். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் தி ஃபேன். தயவு செய்து ஃபேனை அமர்த்தி விடவும் அப்படின்றதான் இந்த ஆஃப் அப்படின்றது புரியும். அந்த ஆஃப் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆஃப் அப்படின்றது ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் தி ஃபேன். அதாவது ஃபேனை தயவு செஞ்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுப்பா, ஆஃப் பண்ணுப்பா ஃபேனை. ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் அப்படின்னா தயவு செய்து லைட்டை அமர்த்தவும். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் தி ஃபேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபேனை அணைத்தவும். ஸ்விட்ச் ஆஃப் தி ஏசி அப்படின்னா ஏசியை அமர்த்திடு போதும், ஆஃப் பண்ணிடு அப்படின்றது தான் இந்த ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்றது. இது நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த ப்ரெப்போஷன்ல 10 மிக முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்த்திருந்தோம். இந்த வார்த்தைகள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட இணைப்புகளானது ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கிலீஷ் பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த ப்ரெப்போஷன், அதாவது அட், இன், ஆன், ஃப்ரம், டு, சின்ஸ், டில், அன்டில், ஆன், ஆஃப் எல்லாமே ஏதோ ஒரு வகையில வாக்கியங்களா உபயோகப்படுத்துறது மிக முக்கியமான விஷயங்கள். அதனால நீங்க இதை நோட் பண்ணலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரெப்போஷன் சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கான்செப்ட் எங்களுக்கு வேணும், இந்த கான்செப்ட் எங்களுக்கு நடத்துங்கன்னு சொன்னாலும் நிச்சயமாக உங்களுக்காக நான் நடத்த தயாரா இருக்கேன். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.